பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்து காலம் வந்து ரைஸ் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த அவுட்டில் வந்து அவுட்டில் வந்து தூக்கு வச்சு கல் ஃபார்ம் பண்ணிடுறோம். அதே மாதிரி அந்த எங்கே பிள்ளை வருதோ பிள்ளைகிட்ட பூரா கல் வச்சு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிடுறோம். அவுட்டுக்காண்டி தூக்கு இறக்கி அந்த அவுட்டு லைன் இருக்குல்ல செங்கல் ஃபஸ்ட்டு கல் டாப்பில் உள்ள ஃபஸ்ட்டு கல்லுக்கு காண்டி தூக்கு வச்சு அப்படி இந்த கலை லைனை தூக்கு வச்சுடும். எல்லாம் இங்கேருந்து அந்த தூக்கு வச்சுட்டு அங்கிட்டு வந்து படி இருக்குது ஃப்ரெண்டில், அதனால் அங்கிட்டு வந்து தூக்க வைக்க முடியாது. அதனால் இங்கேருந்து டேப் பிடிச்சி இங்கேருந்து என்ன அளவை வந்து அந்த லைனை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே மாதிரி எவ்வளோ பக்கத்தில் ஒரு செங்கல் வச்சு தூக்கு வச்சு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிடும். அப்படியே ஃபார்ம் பண்ணி அதிலேருந்து அளவு வச்சு அங்கே கொண்டு போய் அளவு வச்சிடும். அளவு வச்சு அதிலேருந்து அங்கே ஒரு லைனு ஃபார்ம் பண்ணிடும். இது வந்து என்னுடைய அவுட்டர் லைன். இந்த அவுட்டர் லைனுக்காண்டி நம்ம வந்து ஷூ வந்து ஆஸ் பண்ணி இந்த ஆங்கில் இங்கிட்டு திருப்பிக்கிறோம். அந்த ரைட் சைடு ஆங்கில் அங்கிட்டு திருப்பி இதுக்காண்டி இந்த லைனுக்காண்டி உட்கார வச்சு அப்படி காங்கிட்டு போட்டு திருப்பி கொண்டு வரோம். இந்த லைனுக்காண்டி ஷூ வந்து ஆஸ் பண்ணுறோம். ஓகே. அதே மாதிரி இந்த பக்கம் லைனுக்காண்டி ஆஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கரெக்டு. காங்கிரீட் வந்து ஷூலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பெட்டி வந்து மாட்டியாச்சு. பெட்டி மாட்டினதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம பில்லர் வந்து காங்கிரீட் போடுறோம். காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா பெட்டி வந்து எம்டி பெட்டியாக வச்சு வந்து தூக்கு வச்சு கரெக்டாக வந்து லெவல் பார்த்துக்கிறோம். ஏன்னா அப்புறம் நம்ம காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தூக்கி பார்த்தோம்னா நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக லைனில் கொண்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டே வந்து எல்லா இதுக்கும் தூக்கு பார்த்து கரெக்டாக வந்து லைன் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து போட்டுருக்காங்க. போட்டுருக்கலாம் நம்ம வந்து அந்த தூக்கு வந்து கரெக்டாக 2 பக்கம் செக் பண்ணி. ஏன்னா பிள்ளை வந்து சைஸ் வந்து 1.5 அடி 1.5க்கு 3/4. அதனால் இந்த பாயிண்டில் ஒரு பார்க்கணும், அந்த பாயிண்ட்லேயும் பார்க்கணும். இல்லைன்னா பெட்டி வந்து திருகில் இருந்தால் நமக்கு தெரியாது. அதனால் 2 இதுலையும் பார்த்து கரெக்டாக போட்டு கொண்டு வந்துடணும். சைடு வந்து கரெக்டாக தூக்க போகணும். கரெக்டாக அந்த ஒரு நூல் கேப் இருக்கணும். அந்த ஆங்கிலுக்கும் அதுக்கும் ஒரு ஆங்கிள் நூல் கேப் இருக்கணும். கேப் இருக்கு. ஓகே. ஓகே. இது வந்து ஒரு சைடு இது வந்து 9 பக்கம் 9 இன்ச்சு பக்கம். இன்னொரு வந்து 1.5 இன்ச்சு 1.5 பக்கம் பார்க்கணும். திருப்புங்க. இது ஏன்னா வந்து 1.5 அடி இருக்குது இந்த லென்த்து. அதனால் 2 பக்கம் லாங்கர் டைரெக்ஷன் வந்து நாங்கள் 9 இன்ச்சுக்கு மேலே இருந்தாவே 2 பக்கம் பார்க்கணும். அப்போ தான் வந்து அங்கே திருகள் இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக தூக்க போகணும். கரெக்டாக அந்த ஒரு நூல் கேப் இருக்கணும். அந்த ஆங்கிலுக்கும் அதுக்கும் ஒரு ஆங்கிள் நூல் கேப் இருக்கணும். கேப் இருக்கு. ஓகே. ஓகே. இது வந்து ஒரு சைடு இது வந்து 9 பக்கம் 9 இன்ச்சு பக்கம். இன்னொரு வந்து 1.5 இன்ச்சு 1.5 திருப்புங்க. இது ஏன்னா வந்து 1.5 அடி இருக்குது இந்த லென்த்து. அதனால் 2 பக்கம் லாங்கர் டைரெக்ஷன் வந்து நாங்கள் 9 இன்ச்சுக்கு மேலே இருந்தாவே 2 பக்கம் பார்க்கணும். அப்போ தான் வந்து அங்கே திருகள் இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். அறப்பது ஆளுங்க. இறக்கணுண்ணே, இறக்குங்க. ஒரு நூல் கேப் இருக்கணும். ஓகே. கேப் இருக்குது ஒரு நூல். அப்படியே அந்த இதில் பாருங்கள், அங்கிட்டு அந்த கார்னர். லைட்டாக கொஞ்சம் தூக்கம் கரெக்ட். போதுண்ணே கொஞ்சம் இறக்குங்க. கொஞ்சம் கீழே இருங்க. இறங்க. ஓகே. அப்படி வைங்க. ஓகே. கரெக்டாக இருக்கு. திருப்பி இது இங்கிட்டு பார்த்துங்க, செக் பண்ணுங்கள். இங்கிட்டு செக் பண்ணு.
Incoming. கேப் ஒரு நூல் இருக்குது. ஒரு நூல் கேப் இருக்குண்ணே. லைட்டாக ஒரு நூல் லேசாக கடிக்குது லைட்டாக. ஓகே போதும். ஓகே ஒரு நூல் கேப் இருக்குது. அந்த ஆங்கிலுக்கு இதுக்கு கேப் இருக்குது. ஓகே போதும்பா. இங்கிட்டு பாருங்க, நெத்தி பாருங்க. கொஞ்சோண்டு லைட்டாக ஏற்றணும். ஒரு நூல் இறக்குங்க. ஒரு நூல் இறக்குங்க. லேசாக ஒரு நூல் இறக்குங்க. கேப்புக்கு இறங்கு. அதே மாதிரி கேப்பு ஆங்கிலுக்கும் தூக்குண்டுக்கும் இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் குண்டை கொஞ்சம் பிடிச்சிடுப்பா. போதும் அப்படி விடுங்க. ஓகே போதும் விட்டுங்க. காங்கிரீட் போடும்போது நம்ம வந்து அந்த வைப்ரேட்டரை போட்டு உள்ளே வந்து வைப்ரேஷன் பண்ணி விட்டுறணும். 2 டைம்ஸ் பண்ணேன். ஒன்று அந்த பாதி வந்தோடனே அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்தோடனே 2 தடவை பண்ணாங்க. உள்ள வந்து காம்பேக்ஷன் நல்லா ஆகும். வாய்ஸ் எதுவும் வராது. ஸ்ட்ரென்த் வந்து அட்டன் ஆகும். எந்த பேட்சிங் எதுவுமே இருக்காது. நல்லா வந்து வைப்ரேஷன் போட்டு வைப்ரேட்டர் போட்டு நீடில் வைப்ரேட்டர் போட்டு நல்லா வைப்ரேஷன் வந்து பண்ணி விட்டுறணும்.